ஓம் ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवरविन्द्य शिरोधिनि वाजिनि विष्णुविलाजिनि जिष्णुनुति भगवति केचिनि कण्डकुडुम्बिनि भूरि कुडुम्बिनि भूरि हृदे जय जय के महिषासुरमर्दिनि रम्यगवर्धिनि शैलसुदे रम्यगवर्धिनि शैलसुदे रम्यगवर्धिनि शैलसुदे ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 5ஆம் நாள் 19/6/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசாரசீரராக அதிகாலையில் எழுந்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்கள் ஏற்றி வைத்து மலர்கள் பறித்து இறை நாமாக்களை பாராயணம் செய்து தேவார திருமுறைகளை சிவபுராணத்தை லிங்காஷ்டகத்தை எதுவெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் பாராயணம் செய்கின்ற பொழுது அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியதாக இருக்கும். ஆலயங்களிலும் சென்று நாங்கள் பிரார்த்தனை செய்து வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே இந்த மகோற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனி மாதத்து உத்திர நட்சத்திரத்தை முன்னிட்டு 25 நாட்கள் உற்சவம், 15 நாட்கள் உற்சவம், 12 நாட்கள் உற்சவம், 10 நாட்கள் உற்சவம் என்று பல இடங்களிலே அந்த உற்சவங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறான அந்த உற்சவங்களிலே இந்த ஆனி உத்திரத்திற்கு தீர்த்தம் வருகின்ற பொழுது முதல் நாள் தேர் திருவிழா ரதோற்சவம் நடைபெறும். இந்த ரதோற்சவம் என்பது இறைவனுடைய பஞ்ச கிருத்தியங்களிலே சம்ஹாரம் என்கின்ற அழித்தல் தொழிலை குறிக்கின்ற வகையில் அமைந்திருக்கும். அந்த தேரனுடைய அமைப்பு ஒரு இந்த பூலோகமே தேராக இருப்பதாக அழகான முறையிலே அடியவர்களெல்லாம் ஒன்று கூடி வடம் பிடித்து இறை நாமாக்களை போற்றி பாடி பக்தியோடு அந்த ரதத்தை இழுத்து வருவார்கள். இந்த ரதம் என்பது பொதுவாக இந்த ரதத்தின் அடிப்படை அது மரத்தின் மூலமாக மரங்களை கொண்டு செய்யப்படுகின்றது. இந்த தேர் ரதம். இந்த தேரின் அமைப்பை 5 வகைப்படுத்தலாம். தேரினுடைய அமைப்பு இப்போ ஒரு சில ஆலயங்களிலே எண்கோண வடிவத்திலே தேர் இருக்கும், 8 கோணங்களுடைய வடிவிலே. அந்த தேரை திராவிடம் என்று சொல்வார்கள். அது எண்கோண வடிவத்திலே அமைக்கூடியதாக இருக்கும். சில இடங்களிலே சச்சதுர வடிவமாக இருக்கும், சதுரமான வடிவத்திலே. அந்த சதுரமான வடிவத்திலே இருப்ப தேரை நாகரம் என்று சொல்லிக்கொள்வார்கள். அதேபோல் வட்ட வடிவத்திலே இருக்கின்ற அமைகின்ற தேரானது வேச்சரம் என்று சொல்லக்கூடியது. அதேபோல் அறுகோண வடிவிலேயும் இந்த தேரை அமைப்பார்கள். அந்த தேருக்கு அந்திரம் என்று அதனை சொல்லிக் கொள்வார்கள். அதேபோல் இந்த குதிரை லாடம் போன்ற வடிவே, அந்த வடிவிலும் குதிரையினுடைய லாடத்தின் வடிவிலும் இந்த தேர் அமைப்பார்கள். அதை கஜப்பிருஷ்டம்
என்று இவ்வாறு இந்த 5 வகைப்படுத்தலாம் தேரை. அவ்வாறு இந்த தேர் செய்வதற்கு மருத மரம், இலுப்பை மரம், வேம்பு, பலாமரம், மஞ்சவுணா போன்றவையெல்லாம் சிறப்பானதாக. இப்போ சில இடங்களில் தற்போதெல்லாம் இந்த மகோகனி என்கின்ற மரத்தை கொண்டும் இந்த தேருடைய அச்சுகளை, இந்த சில்லுகளை எல்லாம் வடிவமைக்கின்ற வகையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு முன்னைய காலத்திலே இந்த தேர்களெல்லாம் அந்த சிற்பசாஸ்திர முறைப்படி அவர்கள் அதை அமைத்து கொள்வார்கள். இந்த பூலகமே தேராக இருப்பதாகவும், சூரிய சந்திரர்கள் சக்கரங்களாகவும், அந்த தேரை எடுத்து செல்கின்ற சக்கரங்கள் சில்லுகளாக சூரியனும் சந்திரனும் சக்கரங்களாக அமைந்திருப்பார்கள். அங்கே இந்த 14 உலகம், மேலுலகம் 7, கீழுலகம் 7 என்கின்ற வகையில் இந்த 14 உலகங்கள் தட்டுகளாக அமைந்திருக்கக்கூடியது. இவ்வாறு இந்த தேர் ஒரு மனித வாழ்விலே ஒரு சிறப்பான தத்துவத்தை நமக்கு தரக்கூடியது. என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி, இன்று சுக்கிரவாரம் என்ற வெள்ளிக்கிழமையிலே நாமெல்லாம் ஆசாரசீரராக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்து இறை தொண்டுகள் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.